ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நெக்லஸ் ரீமேக் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் நம்ம கஸ்டமர்ஸ் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஒரு பீகாக்கு ஒன் சைட்லேருந்து போயிட்டு நெக்ஸ்ட் சைடு வர மாதிரி பிளான் போட்டு பண்ணோம். அவங்க சொன்ன மாதிரி தான் பண்ணோம். ஃபுல் டிசைனும் அவங்க கொடுத்தது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்ச் போட்டுக்கிறோம். அப்புறம் அதுக்கு மேலே பீகாக் மேலே ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் வேணும்னு நம்ம ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இல்லைன்னா அப்பப்போ ஸ்டாப் பண்ணி தேடுறதா இருக்கும். இது ஃபுல்லாமே இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு நெக்லஸ் டிசைனு. அந்த பேட்டர்னை தான் நாங்கள் ஒரு நெக்லஸ் ஃபோட்டோ பார்த்துட்டு அதை சரி அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணோம். இப்போ சேம் இது அதே மாதிரி தான் எடுத்திருக்கோம். இது ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ண அப்புறமா நெக்குக்கு 2 முத்து மணி மாதிரி கொடுத்துட்டேன். அப்புறம் கீழே பாவாடை கலர் கிளி பச்சை டார்க் க்ரீன், அதாவது லைட் க்ரீனு. அந்த க்ரீன்னால் நாங்கள் ஃபுல்லாக பீகாக் அந்த கலரே எடுத்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா நார்மல் செயின் ஸ்டிச் தான் பெருசாக போடுறேன். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இது போட்டு முடித்தோடனே பாருங்கள், லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பீகாக் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் தோகைக்கு ஸ்டோனு ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணாமல் கம் போட்டு ஆஃபாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது பார்க்கறதுக்கு ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ மிச்சம் இருக்க தோகைக்கெலாம் நான் ஃபஸ்ட்டு மல்டி கலரில் இருக்க ரன்னிங் ஸ்டோன் கொடுத்துக்கிறேன். அதை எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது முடித்த அப்புறமா நான் சில்வர் த்ரெட்டில் ஏன்னா அதோடய பார்டர் சில்வர் கலர் தான். ஸோ நான் சில்வர் த்ரெட்டில் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இது முடித்த அப்புறமா நான் எல்லாத்துலேயுமே இந்த சைடு அதோடய ஆஃப்க்கும் அதே மாதிரி சில்வர் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது போடுறதுனால நமக்கு நீங்கள் இதுக்கு பதிலாக ஜரி த்ரெட் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சில்வர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கிட்ட காமிச்சிருப்பேன். நல்லா ஈஸியாக இருக்கும். சூப்பராக இது மாதிரி போட்டோன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நெருக்க போட்டிங்கன்னா ஜரி த்ரெட் சூப்பராக இருக்கும் பார்க்க. கொஞ்சம் தூரம் போட்டோன்னா அந்த ஷேப் நல்லா இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ குட்டி குட்டியாக போடுறோமோ அப்போ தான் ஷேப் ரொம்ப நல்லா வரும். அதோட அந்த பெட்டல் மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்கும் பார்க்க. இது முடித்த அப்புறமா எல்லாத்துலேயுமே நான் ஒரு ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு லுக் வந்துடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு தெரியும். இது முடித்த அப்புறமா நான் ஒரு தோகையுமே இதுக்கு மேலே க்ரீன் த்ரெட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம க்ரீன் த்ரெட் கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இது ரொம்ப சூப்பரான நெக் பேட்டர்ன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸ் பேக் சைடு இல்லை ஏதாச்சும் ஃப்ராக்கில் இல்லை டாப்பில் பாவாடை சட்டையில் எதில் வேணால் நீங்கள் போடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும்.